ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய நடிப்பில் அடுத்த வெளியில் படம் தான் அயலான் படம் ரிலீஸ் ஆகிறது இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. இந்த ஒரு 4 நாளுக்குள்ளே நிறைய பேருக்கு வர நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படம் பேன் இண்டியன் அப்படின்னு சொன்னாங்களே, பட் தமிழ் தெலுங்கு தவிர எந்த ஒரு ட்ரெய்லருமே இன்னும் ரிலீஸ் பண்ணலையே, அந்த மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு படம் பேன் இண்டியன் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு படம் தான் பேன் இண்டியனுக்கு ஒரு ஏற்ற ஒரு மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஏலியன் மூவி அப்படிங்கிற போது இதை வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் கூட எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஒரு செம்மையான கண்டென்ட் அப்படிங்கிற போது இதை பேன் இண்டியனை ரிலீஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் படக்குள்ளே என்ன நினைச்சாங்க தெரியல, தமிழ் தெலுங்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் தெலுங்குலேயும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு இருந்துச்சு. ஆல்ரெடி டாக்டர் டான் இந்த ஒரு படம்லாம் அங்கே ஹிட் ஆகிருந்துச்சு. அதனால் இப்போ தெலுங்குலேயும் ஒரு முக்கியத்துவம் அப்படி கொடுத்தாங்க. பட் தெலுங்குலேயும் இப்போ இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது தெலுங்குலேயும் இந்த ஒரு பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் இந்த அனுமான் அதுக்கப்புறம் மகேஷ் பாபு படம் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் அங்கே உள்ள படங்களுக்கே நிறைய படங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கல. நீங்கள் எப்படி இன்னொரு டப்பாகி வர்ற படத்துக்கெலாம் ஸ்க்ரீன் கொடுக்கலாமா அந்த மாதிரி சொல்லி அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. இந்த ஒரு படம் ஜனவரி 26 தான் தெலுங்கில் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஹிந்தி இங்கே எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் அயலான் படத்துக்காக ஆப்போசிட்டில் நிறைய வேலை அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஆல்ரெடி எப்பவும் நடக்கிறது தான். ஏன்னா நம்ம எஸ்கேனோடைய படங்கள் வரும்போது அந்த ஒரு படத்துக்கு வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை நெகட்டிவான அப்டேட்ஸ் இந்த மாதிரி நிறைய விதம் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு டீமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அயலான் படத்துக்கும் அது இருக்குது, அந்த மாதிரி ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. படத்தோடைய ரிலீஸுக்கு அப்புறம் கிடையாது, படத்துக்கு முன்னாடியே. ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி தான் போய் ஆகணும். அண்ட் இன்னொரு பக்கம் இதோடைய விஎஃப்எக்ஸ் டீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க இந்த ஒரு படத்தோடைய கண்டென்ட் மேலே. கண்டிப்பாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா இதோடைய ஆஃப்லைன் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. எல்லாருமே ரொம்பவே பாசிட்டிவாக இருக்காங்க இந்த ஒரு கண்டென்ட் மேலே. இந்த ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. ஏன்னா புக் மை சொல்லியும் இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இதோடைய ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம எஸ்கேனோடைய கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷனாக வர கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட் அப்படி அடுத்தடுத்து நம்மளோட சேனலே வரப்போகுது. இது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி